இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. ராஜாவே வாருமையா. Hallelujah. Praise the Lord. வாரும் தூய ஆவியானவரே. Hallelujah. Praise the Lord. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே. எங்களோட உறவாடும், எங்களை வழிநடத்தும். பாதைக்கு ஒளியாக இருக்கு ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Hail Mary, full of grace, Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ஒன்று அரசர்கள் 6வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். ஆனா இந்த ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். ஆனா அந்த இது முழுமையா தியானிக்கிறோம் புரியணுன்றதுக்காக யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்துல 30வது வசனம் நம்ம எடுத்து வாசிப்போம். அதுல ஆண்டவர் சிலுவையில இருந்து நம்ம வாழ்க்கைக்கு இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு தேவையான ஒரு விஷயம் அவர் சொல்றாரு. சிலுவையில இருந்து இது பூர்த்தி ஆயிடுச்சு, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, நிறைவேறிற்று அப்படின்ற மாதிரி. யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்கிறீங்களா? 30. 19ல 30. அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். ஆமேன். எல்லாம் முடிவேறிற்று அப்படின்றது. இது 1 அரசர்கள் 6வது அதிகாரத்துல எதை ஒப்பிட்டு நான் பேச போறேன் அப்படின்னு சொன்னா 14வது வசனம். 1 அரசர்கள் 6வது அதிகாரத்துல 14வது வசனம், இந்த கோயிலை கட்டுவதில் அது முடிந்துருச்சு அப்படின்ற மாதிரி. 1 அரசர்கள் 6வது அதிகாரத்துல 14 வாசிக்கிறீங்களா? சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார். ஆமேன். ஆமேன். இதுல ஆழங்கள் நிறைய இருக்கு. கடவுள் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் அவர் படைத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல 2வது வசனம், இது படைத்து முடித்தார் அப்படின்ற ஒரு வசனம் வழியாக. ஏன்னா இந்த உலகத்தையும் அவர் ஒரு கோயில் மாதிரி தான் ஆண்டவர் அவர் படைத்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடக்க நூல் 2வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆமேன். ஆமேன். விடுதலை பயண நூல் 40வது அதிகாரத்துல, விடுதலை பயண நூல் 40வது அதிகாரத்துல 33வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க எப்படி மோசே இந்த பலிபீடம் அப்புறம் இந்த டேபர்னாக்கிள்லாம் அவர் செய்து முடித்தார் அந்த வேலையை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் 40ல 33. திரு உறைவிடம், பலிபீடம் இவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்துக் கொண்டார். ஆமேன். ஆமேன். இது நிறைவேறிற்று, இது முடிந்த விஷயம் அப்படின்ற போது இது என்ன நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் ஆழமாக இதை சிந்திப்போம். எப்படி இதெல்லாம் நிறைவேறுச்சு? ஏன்னா இந்த புத்தகம் நமக்காக எழுதப்படவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது யூத சம்பிரதாயம் இருக்கின்ற மக்களுக்கு எழுதப்பட்டதுனால அவங்களுக்கு இது ரொம்ப தெளிவா புரியும். நமக்கு நம்ம காலகட்டத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எளிதாக இருக்காது. அதனால அவங்க சில சம்பிரதாயங்கள், சில விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எளிதாக இருக்கும். நமக்கு இது இன்னும் தெளிவா புரியும். நம்ம இதுல ஆழத்துல நம்ம சிந்திக்க முடியும். ஏன்னா இது மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரத்துல 12ல இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா, இந்த யூத மத ஒரு விழா, இந்த பாஸ்கா விழா, ஒரு பாஸ் ஓவர் விழா நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு விஷயம் நம்ம நடக்கின்றது. மார்க்கு நற்செய்தி 14ல 12ல இருந்து 16 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் 2 அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம்,
நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஆமேன். ஆமீன். இந்த ஒரு பாஸ்கா விழா என்ன என்ன நினைவு, எந்த நினைவுக்காக இதை செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கிடைத்த விடுதலை அதோட நினைவாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் விடுதலை பயண நூல்ல 12வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆடோட ஒரு எலும்பு கூட ஒடிந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். விடுதலை பயண நூல் 12வது அதிகாரத்துல அந்த 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். ஆமேன். ஆமீன். அதனாலதான் இயேசு ஆண்டவரோட சரீரத்துல ஒரு எலும்பு கூட உடையாம அவர் தான் அந்த பாஸ்கா ஆடாக இருந்தார். அந்த அவரோட பலியினால என்ன நடக்கின்றது, இந்த பாஸ்கா விழாவின் இந்த பலியினால என்ன நடக்கின்றது? கடவுளும் இஸ்ரேல் மக்களும் ஒரு அப்பாவும் பிள்ளையுமான ஒரு உறவு வருகின்றது. விடுதலை பயண நூல் 4வது அதிகாரத்துல 22ல நீங்க வாசிச்சீங்கன்னா, அப்பாவும் பிள்ளையுமாக மாறுகின்ற ஒரு விழா இது. வாசிக்கிறீங்களா? விடுதலை பயண நூல் 4:12. 4:12 சாரி 22. நான் அவன் இதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் மக்களை 22 போகவிட மாட்டேன். 22 4:22 தானே? ஆமா ஆமா, இதுதான். அப்படிங்களா? சரி, அப்போ 21 வாசிக்கிறீங்களா? ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். பார், நீ எகிப்திற்கு திரும்பி சென்ற பின் நான் உன் கையில் ஒப்படைத்துள்ள எல்லா அருஞ்செயல்களையும் பார்வோன் முன்னிலையில் செய்து காட்டு. முக்கியமா அது வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா விடுதலை பயண 4:22 தலைப்பிள்ளை, இஸ்ரேல் மக்கள் தலைப்பிள்ளையாக இருக்கும். இது வந்து அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு உறவு மட்டும் கிடையாது. 22 லாஸ்ட்ல வருது. ஓகே, வாசிங்க. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரேல் என் மகன், என் தலைப்பிள்ளை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இங்க இதே வந்து எரேமியா நூல்ல 31ல 32 பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவுக்கும் அதை வந்து ஒப்பாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுதலை எரேமியா நூல்ல 31ல 32வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசு ஆண்டவர் இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை நற்செய்தியில ஒரே ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் பயன்படுத்துகின்றார். வேற எந்த இடத்துலையும் அவர் பயன்படுத்துவது கிடையாது. எந்த சூழ்நிலை? மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 22, 23, 24. மார்க் நற்செய்தி 14ல 23, 24. இந்த உடன்படிக்கை, இந்த ரத்தமான என் உடன்படிக்கை இது பலருக்காக நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படின்ட்டு வாசிக்கிறீங்களா? பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். ஆமென். பலருக்காக யாரெல்லாம் இயேசு ஆண்டவரை அவங்களோட மீட்பராக தேர்ந்தெடுக்கின்றார்களோ அவருக்கு ஆண்டவர் சிந்துகின்ற ரத்தம் ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த பாஸ்கா விழா வந்து எந்த விதத்துல நம்ம இந்த பாஸ்கா விழாவுக்கும் இதுவும் வந்து ஒப்பிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து ஆழமா முழுமையா அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி அவங்க அது கடைபிடித்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு இது நம்ம இது தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு இது வந்து இன்னும் ஆழமான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நற்செய்தியில பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சிந்திக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து அந்த அளவுக்கு கனெக்ஷன்லாம் கிடையாது, தவறான ஒரு சிந்தனை அது.
ஏன்னா பவுல் வந்து எந்த விதத்துல இதை பத்தி எழுதுறார் அப்படின்னு, இந்த உடன்படிக்கையின் இந்த பாஸ்காவில ஆண்டவர் வந்து சொன்ன இந்த புது உடன்படிக்கைன்னு சொன்ன விஷயத்த எந்த விதத்துல எழுதுகின்றார் அப்படின்னு நீங்க வந்து கவனமா சிந்திக்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 16ல இது ஆசீர்வாதத்தின் ஒரு கிண்ணம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல 16. வாசிக்கிறீங்களா? கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? ஆமென். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தின் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கப் ஆஃப் பிளெஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். அது வந்து 3வது பகுதி, இந்த பாஸ்கா விழாவின் 3வது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல 4 பகுதி இருக்கின்றது. முதல் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து முதல் கிண்ணம் ஒரு கிண்ணம், ஒரு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு கிண்ணம் இருக்கும். 2வது அதுல வந்து இந்த மூலிகைகள்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. 2வது கிண்ணம் பார்த்தீங்கன்னா திருப்பாடல் 113 வாசிக்க தேவையில்ல, திருப்பாடல் 113 வந்து அவங்க பாடி பாடலோட அந்த கிண்ணத்தை குடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 3வது கிண்ணம் அதுல வந்து இந்த கப் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் கிண்ணம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவங்க பகிர்ந்து அந்த கிண்ணம் குடிப்பாங்க. அதுலதான் வந்து இந்த ஆட்டுக்குட்டியும் அந்த அப்பமும் இருக்கும், அதோட சேர்த்துதான் இந்த கிண்ணம் இருக்கும். கடைசியான ஒரு கிண்ணம் இருக்கும், 4வது கிண்ணம். ஸ்காட் ஹேன் அப்படின்ற ஒரு மறைநூல் வல்லுனர், கத்தோலிக்க மறைநூல் வல்லுனர், அவர் வந்து எழுதின புத்தகம் த ஃபோர்த் கப் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு டைம் கிடைச்சா உங்களால வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த வாசிக்கிற ஒரு திறன் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா வாசிக்கும் போது இன்னும் இதை பத்தி இன்னும் தெளிவாக இன்னும் ஆழமா அதில் போட்டிருப்பாரு. இதை நம்ம கொஞ்சம் மேலோட்டமாக சிந்திக்கின்றோம். இந்த கிரேட் ஹலல் அப்படின்னு சொல்லி பாடல்கள், அவங்க அதை பாடிதான் வந்து இந்த 4வது கிண்ணத்தை குடிப்பாங்க. அந்த பாடல்கள் எந்த பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா 114ல இருந்து 118 வரைக்கும் இந்த பாடல்கள்லாம் அவங்க பாடிட்டு அதுக்கப்புறம் போய் குடிப்பாங்க. இதை வந்து இந்த புது ஆகமம் மறைநூல் வல்லுநர்கள் இதை வந்து கவனிச்சிருக்கிறாங்க. இதை நீங்க மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 26ல நீங்க அதை பார்க்கலாம். மார்க் நற்செய்தி 14ல 26 அவங்க பாடல்கள் பாடி ஒலிவு மலைக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 14ல 26. அவர்கள் புகழ்பாடல் பாடிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். ஆமென். புகழ்பாடு பாடி அவங்க வந்து ஒலிவு மலைக்கு சென்றார்கள். இந்த கிண்ணத்தை வந்து அவங்க வந்து பகிர்ந்து அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான் இது. புரியுதுங்களா? நான் வந்து இதை மெயினா வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம், இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க போறோம், ஏன்னா யூத மத மக்கள் இதை வாசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நமக்கு இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா இதுல நிறைய புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல வந்து முக்கியமா இந்த கிண்ணத்தை நான் வந்து 25வது வசனம் 14வது அதிகாரத்துல 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த திராட்சை ரசத்தை நான் இனிமே வந்து என்ன ராஜ்யத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. வாசிக்கிறீங்களா? மார்க் நற்செய்தி 14ல 25. இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்க அவரு இது குடிக்க வேண்டியது, இந்த 4வது கிண்ணத்தை அவரு குடிக்கணும். அது குடிக்கிறதுக்கு பதிலா இனிமே நான் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சில பேர் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, இவரு கவலையில இருந்தாரு, இவர் ஒரு வேதனையில செஞ்சுட்டு இருந்தா அதனால மறந்துட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த ஒரு விஷயம், நான் இனி இது குடிக்க மாட்டேன், இந்த கிண்ணத்தை நான் அப்பதான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன கிண்ணம், ஏன் இதை வந்து அவர் குடிக்கல? சில நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. அது கத்செமேன் தோட்டத்துல அவர் ஜெபிக்கின்ற ஒரு விஷயத்தை, அந்த ஒரு நிகழ்வை நம்ம அவர் ஜெபிக்கின்ற வார்த்தைகளை சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா என்ன கிண்ணம் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக புரியும். மத்தேயு 26வது அதிகாரத்துல 39வது வசனம், அப்பா உங்களால் இயலுமானால் இந்த கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் அப்படின்றார்.
மத்தேயு 26:39 வாசிக்கிறீங்களா? பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். ஆமென். ஆமென். இந்த கிண்ணம் வந்து என்னை விட்டு விலகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த கிண்ணம்னா என்ன இன்னும் தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்கலாம். விடுதலை ஏசாயா 51வது அதிகாரத்துல 17வது வசனம். ஏசாயா 51வது அதிகாரத்துல 17வது வசனம். ஆண்டவர் வந்து சினத்தின் கிண்ணம் அப்படின்றது கூட இந்த கிண்ணத்தை பத்தி சொல்ற ஒரு விஷயம். ஏசாயா 51:17. விழித்தெழு, விழித்தெழு, ஆண்டவர் கையின்று சின கிண்ணத்தை குடித்தவளே, மதியை மயக்கும் அக்கிண்ணத்தை அடிமட்டி வரை குடித்தவளே, எருசலேமே எழுந்து நில். ஆமென். ஆமீன். இது எரேமியா நூல்லையும் பார்க்கலாம். நீங்க ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. எரேமியா நூல் 25:15. எரேமியா நூல்லையும் வந்து இந்த கடவுளின் சின கிண்ணத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். கடவுளால் ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே, சீற்றத்தால் நிரம்பியுள்ள இந்த ரச கிண்ணத்தை என் கையிலிருந்து எடுத்து நான் உன்னை எந்த மக்களினத்தாரிடம் அனுப்புகிறேனோ அந்த மக்களினத்தார் எல்லாம் குடிக்க கொடு. ஆமென். ஆமென். இந்த சின கிண்ணத்தை தான் வந்து ஆண்டவர் குடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். குடிக்கிறதுக்கு அவர் கஷ்டப்பட்டார். இது எந்த அளவுக்கு அவரு கஷ்டப்பட்டார், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டார் அப்படின்னு சொன்னா, மார்க் நற்செய்தி 15வது அதிகாரத்துல 23ல அவருக்கு அந்த சிலுவை மரணம் முழுமை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேதனை நீங்குவதற்கான ஒரு பானத்தை கொடுக்குறாங்க, ஒரு பெயின் கில்லர் மாதிரி. எனக்கு இந்த வேதனை வேண்டாம் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்லவே இல்லை. மார்க் நற்செய்தி 15:23 வாசிக்கிறீங்களா? அங்கே அவருக்கு வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள், ஆனால் அவர் அதை பெற்றுக் கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். ஆனா 25வது வசனத்துல அந்த நேரம் வருகின்றது, அவங்க அவரை சிலுவை மரணத்துக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவரு இது பூர்த்தி ஆயிடுது. அவர் அந்த ரசத்தை குடித்து அது வந்து முடிவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அந்த சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அந்த அப்பத்தை அந்த திராட்சை அவர் குடிக்கவே இல்லை. அந்த அனைத்து வேதனையும் அனைத்து பாரமும் அவர் வந்து ஏற்றுக்கொள்கின்றார். அவர் மேல ஏற்றுக்கொள்ள நம்ம செய்த அனைத்து தவறுகளும் அவர் மேலதான் இருந்தது. நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு வந்து அழைக்கின்றார். நம்ம எப்படி யோவானும் யாக்கோபும் இயேசு ஆண்டவர்கிட்ட போய் அவங்க கேட்குறாங்க, ஒரு விஷயத்த கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்துல நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. எங்களுக்கு வந்து நாங்க கிண்ணத்தை குடிப்பதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் உட்காரணும்னு சொன்ன உடனே இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் கேட்குற ஒரு கேள்விதான். நம்ம மகிமையை ஆசைப்படுறோம், ஆனா பாரத்தை எடுக்கிறது நம்ம தயாரா இல்லை. மத்தேயு 20வது அதிகாரத்துல 22, 23 வாசிக்கிறீங்களா? அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருள்வதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். ஆமென். ஆமென். நீங்கள் என் கிண்ணத்திலிருந்து குடிப்பீர்கள் அப்படின்றாரு. எந்த விதத்துல இவங்க கிண்ணத்திலிருந்து குடித்தார்கள்? யாக்கோபு அவரை வந்து அவரோட உயிரை வந்து அவர் ஆண்டவருக்காக மறைசாட்சியா மாறுறார். அவரை உயிரை கொடுத்தார். அவர் அந்த கிண்ணத்திலிருந்து அவங்க குடித்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த கிண்ணத்திலிருந்து குடிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைக்கின்றார். வெவ்வேறு விதத்துல வந்து குடிக்கிறதுக்காக அழைக்கின்றார். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரத்துல 24வது வசனம் அற்புதமான ஒரு ஆழமான ஒரு வசனம். நம்ம தியானிப்போம். கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் 1வது அதிகாரத்துல 24வது வசனம் பவுல் சொல்ற முக்கியமான ஒரு வசனம். வாசிங்க.
இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். ஆமென். ஆமீன். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையா? அவர் படாத வேதனையா? அது நல்லா வாசிச்சு பாருங்க, நல்லா கவனிச்சு வாசிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவர் படாத வேதனைகள் ஏதாவது இருந்ததா? நிறைவேற்றுகின்ற விதத்துல பவுல் சொல்றாரு. எப்படி அவரால் அந்த மாதிரி பேச முடியுது? அது என்ன வேதனையாக இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இயேசு ஆண்டவர் வேதனைக்கு ஏதாவது குறைவுகள் இருந்ததா? முழுமையா அவர் படக்கூடிய எல்லா வேதனையும் பட்டார். ரத்தத்துல இருந்து கொஞ்சம் கூட அவர் சரீரத்துல இல்ல, அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது பவுல் என்ன சொல்ல வராரு? என்ன நினைக்கிறீங்க? திருச்சபை, ஆண்டவரோட சரீரம் ஆன திருச்சபைக்கு ஒரு வேதனை அவர் ஒரு அந்த கிண்ணத்துல ஒரு பகுதி நமக்கு கொடுக்கின்றார். நம்ம அவரோட சேர்ந்து அந்த கிண்ணத்தை குடிக்கணும்னு சொல்லி அழைக்கின்றார். அப்பதான் அவரோட என்ன சொன்னா இந்த அவரோட பிள்ளைகளாக நம்ம ஆகிறோம். அப்புறம் ஒரு கணவர் மட்டும் குடிச்சால மனைவியும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி 2 பேரும் அந்த கிண்ணத்துல பகிரும் போது நம்ம அவரோட ஒன்றிப்புக்கு நம்ம வருகின்றோம். அவரு எப்படி அவரோட எப்படி பவுல் அற்புதமா சொல்றாரு. நான் அந்த அந்த வேதனையில நான் சந்தோஷப்படுறேன்னு தான் சொல்றாரு. ஏன் இந்த சந்தோஷம்? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 3ல இருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 3ல இருந்து 5 வாசிக்கிறீங்களா? ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இல்ல ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்துல 3ல இருந்து 5. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆமேன். ஆமீன். நமக்கு தெரியும் அப்படின்னு தான் போட்டிருக்கான். துன்பத்தால வருகின்ற விஷயங்கள் நமக்கு தெரியும். இது ஒரு அறிவின் சிந்தனையிலிருந்து வருகின்ற ஒரு விஷயம். நம்ம உணர்கின்றோம் அப்படின்னு அவர் சொல்லல. நமக்கு தெரியும் இந்த துன்பத்தால இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும்னு சொல்றாரு. நம்ம அறிவின் நடத்துல ஒரு விஷயம், அறிவு தளத்துல நடக்கின்ற ஒரு விஷயம். அது நமக்கு உணர்வுல நடக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. நான் உணர்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லல. நான் ஃபீல் பண்றேன் அப்படி இல்லை. எனக்கு தெரியும் இது நடக்கும், இதெல்லாம் நடக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதனால நான் சந்தோஷப்படுகின்றேன். அது அந்த துன்பத்துல அந்த வேதனையில ஆண்டவரோட அன்பு அதுல பொழியப்படுகின்றது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கின்றார், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அவரோட பங்கிடும் போது நம்ம அவர் அன்பு செய்கின்றோம் அப்படின்னு சொன்னா அவர் துன்பத்திலையும் நம்ம பங்கிட ஆண்டவர் அழைக்கின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 17ம் 18ம் வாசிக்கிறீங்களா? நம்ம மகிமைக்கு மட்டும்தான் நமக்கு வேணும். நமக்கு எல்லார் முன்னாடியும் பேர் தான் வேணும். எல்லார் முன்னாடியும் ஒரு நல்ல பேர் எடுக்கணும். ஆனா அதுக்கு அதோட சேர்ந்து இன்னும் அதிகமான சில பாரங்கள் எடுக்கணும்னு ஆண்டவர் அழைக்கின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 17ம் 18ம் வாசிக்கிறீங்களா? நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு ஆட்சியில் பங்கு பெறுவோம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற ஆட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ஆமேன். அது ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அப்படின்றார். நம்ம வரப்போற மகிமை, நம்ம எவ்வளவு இங்க கஷ்டப்பட்டாலும் இங்க வேதனைப்பட்டாலும், ஆனா நம்ம அந்த வேதனையை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோமா? ஒருத்தர் நம்மளை பத்தி தவறா பேசினாங்க, நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அவங்கள ஒதுக்கிடுறோம். நம்ம அவங்களோட பேசுவதுக்கு நம்ம தயாரா இல்லை.
அந்த வேதனையை நம்ம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கின்றோமா? மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கின்றோமா? அநீதிகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுதா நம்மளால? இல்ல. இது வந்து பவுல் சொல்ற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது பேதுருவும் சொல்கின்றார். 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 12வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அவரும் வந்து தெளிவாக இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மறை உண்மைன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலையில நம்ம இல்ல. நம்ம உள்ளம் வந்து இந்த உலக சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து முழுகி இருக்கின்றதுனால, அதுக்கு அடிமையாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. அத வச்சு சிலுவைய விட்டு நம்ம விலகி ஓடிக்கிட்டு இருக்கோம். மதர் தெரேசாவோட வாழ்க்கையில அவங்க மேல வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க நடத்திட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, வர பேஷண்ட்ஸுக்கு அவங்க இந்த பெயின் கில்லர் குடுக்க மாட்டாங்க. பெயின் கில்லர் குடுக்க மாட்டாங்க. அதனால பல குற்றச்சாட்டுகள் வந்தது. மதர் தெரேசாவுக்கு தெரியும். இந்த வேதனையினால யாரும் பெயின் கில்லர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அந்த வேதனை வழியாக அவங்களுக்கு ஆன்மாவுக்கு ஒரு மீட்பு. அ அந்த வேதனை வழியாக அவங்க ஆன்மா தூய்மைப்படும். அவங்க விண்ணுலகத்துக்கு நேரடியா செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால, அந்த வேதனை வந்து அந்த பெயின் கில்லர் குடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுப்பாங்க. பெயின் கில்லர் தவிர வேற எல்லாமே குடுப்பாங்க. வேதனைய வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மைக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரின் சாயல்ல மாறுவதற்கு அது மிகப்பெரிய ஒரு ஒரு கருவி. ஆண்டவர் புரிஞ்சுக்க அழைக்கின்றார். மிகப்பெரிய ஒரு கருவி. அது எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 13 வாசிக்கிறீங்களா? 13 12 13. மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர்வகை கொள்வீர்கள். ஆமென். ஆமென். பல இடத்துல இத பத்தி தெளிவாக போட்டிருக்கும். நம்ம இங்க அனுபவிக்கின்ற எந்த விதமான சோதனையா இருக்கலாம். அத ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆண்டவரே உங்களை பொருட்டு நான் இத எடுத்துக்கிறேன். இந்த வேதனையை நான் வந்து ஏற்றுக்கொள்கின்றேன். இது மற்றவங்களோட மீட்புக்காக பயன்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. இது உங்களை பொருட்டு. ஆனா நம்ம போராடுகின்ற ஒரு எண்ணம் நம்ம பல மூவிஸ்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம செயல்பட்டுட்டு இருக்கணும். அப்படி இல்ல. இது ஒரு கிருபை. ஆண்டவர்ட்ட அந்த கிருபையை நாடுவோம். ஆண்டவரே எங்க உள்ளம் இந்த போராடுகின்ற உள்ளத்தை விட்டு உங்க உங்களை பொருட்டு உங்களோட சேர்ந்து சிலுவையை தூக்கி தன்னாலும் நாடாமல் உங்களை பின்னாடி செல்ல அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த இந்த ஒரு வாரம் இதை தியானிக்கிறது உங்களோட சிலுவையோட சேர்ந்து நாங்கள் வந்து இந்த துன்பத்தை வந்து ஒரு மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள கிருபை எங்களுக்கு தாரும். இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் எங்களை விடுதலை தாரும். அனைத்து கட்டுகள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள விடாமல் இருக்கின்ற அனைத்து தடையான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அதை தூய்மைப்படுத்தும் எங்கள் விடுதலை தாரும். அனைத்து கட்டுகளும் உடைக்கப்படட்டும். இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. God bless you. Have a nice day.